வணக்கம். இன்றைக்கு ஃபிஷ் பாண்ட் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபிஷ் பாண்ட் ரெண்டு இதை க்ளீன் பண்ணணும். ஒன்று உள்ளே க்ளீன் பண்ணணும், மற்றது ஃபில்டர் க்ளீன் பண்ணணும். முதல் உள்ளே காட்டுறேன். மீன்கள் நிறைய மீன்கள் இருக்குது. இந்த நெத்தையும் போகணும்னா இலைகள் விழாமல் இருக்குது. பறவைகள் மீனை பிடிச்சிடும். அதுக்காகத்தான் அந்த நெட் போடுறது. எடுத்தாச்சு. இது வாருங்க, அவ்வளோ அழுக்காக இருக்குங்க. மீன் தெரியும் பாருங்க, உங்களுக்கு நிறைய மீன் இருக்கலாம். கூடுதலாக கொய் மீனும் கோல்ட் ஃபிஷ் கொய். இப்போ இலையில் எடுக்கிறேன். அது சைடில் இருக்கிற க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு புரோஜன் வீடியோ போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது. அப்புறம் கிளாஸில் பாசி வளைஞ்சிருக்குது. அழுகி நிறைய நாள் ஆச்சு. உங்களுக்கு இது செய்யணும். அது மாதிரிங்கால ஃபில்டர் எப்படி வருதுன்னா, இதுலேருந்து தண்ணீர் ஃபில்டருக்குள்ள வந்து ஃபில்டர் பண்ணிட்டு பிறகு ஃபில்டர் பண்ண தண்ணி இங்கே வந்து வரும். இப்போ ஃபில்டர் நிறைய அழுக்கு இருக்கும். ஃபில்டரை க்ளீன் பண்ணணும். ஓகே, ஃபில்டரில் இப்படி தான் மோட்டர் இருக்குது. இந்த மோட்டர் தான் பம்ப் பண்ணி கொடுக்க முடியும் தண்ணி அதுலேருந்து தான் ஃபில்டர் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ற பாருங்க. கலட்டி மரங்களுக்கு போடலாம். அதனால பம்ப் க்ளீன் பண்ணியாச்சு. பம்ப் போட்டுட்டு அடுத்தது ஃபில்டர் க்ளீன் பண்ணணும். ஓகே, மோட்டர் க்ளீன் பண்ணியாச்சு. மோட்டரை திருப்பி தண்ணியை விட்டுட்டு சுவிட்சை போடுவோம். ஓகே, தண்ணி வேறு வாங்குவோம். தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இப்போ ஃபில்டரை க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்க தண்ணி எவ்வளோ அழுக்காக வர போகுதுன்ட்டு. இங்கே வாரம் தண்ணி இவ்வளோ அழுக்காக இருக்கிற பாருங்க. இந்த தண்ணி இதை சேர்த்து பிளான்ட்டில் போட்டலாம். அது நல்ல நிறைய ஃபர்டிலைசர் வாங்கிக்கலாம். எப்படிங்க இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யணும்னா, தண்ணி இருக்கிறால போய் இதுக்குள்ள ஃபில்டர் வந்துட்டு வெளியில் வரும். இதில் உங்களுக்கு லைட்டுகள் இருக்குது, யூவி லைட்டுகள். அதில் ஸ்டெர்லைஸ் பண்ணப்படும். அதில் அழுகி எல்லாத்தையும் கில் பண்ணி இப்போ இங்கே வாரம் எவ்வளோ அழுக்கு இருக்கணும். இதெல்லாம் ஃபில்டருக்குள்ள சேர்ந்து அழுக்கு ஓகே. இனி அடுத்த வீடியோ பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ போகிறோம் பாருங்கள்.